ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் வந்துட்டு நிறைய வகைகளாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பசு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் வந்து குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், இப்போ நிறைய மஞ்சள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு பசு மஞ்சள் அப்படின்னு வந்துட்டு நல்லா பச்சையாக நம்மளுக்கு வேக வைக்காத ஒரு கிழங்காக கிடைக்கக்கூடிய ஒரு மஞ்சள். இந்த மஞ்சள் வந்துட்டு பேலியோ டயட் இருக்கிறவங்க இந்த மஞ்சள் வந்து ரெகுலராக எடுப்பாங்க. அது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கிற மஞ்சள். அப்புறம் பூசும் மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள். இது நல்லா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஷைனாக ஆகும் ஃபேஸு. அப்புறம் விரலி மஞ்சள் வந்துட்டு நம்மளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். இந்த மஞ்சள் வந்துட்டு எல்லா மஞ்சளுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா உடம்புக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த மஞ்சள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் வந்துட்டு நிறையவே இருக்குது. இதனால் வந்துட்டு நம்ம உடம்பை நல்லா பாதுகாக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் நோய் எதிர்ப்பு காரணியாகவும் இது விளங்குது. இந்த மஞ்சள் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நிறைய டிசீஸ்லேருந்து காப்பாற்றுறாங்க, நிறைய வைரஸ்லேருந்து காப்பாற்றுறோம். இதில் வந்து குர்குமின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இது இருக்குது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு பண்புகள், சரும ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம், செரிமான மேம்பாடு, சமையல் இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மஞ்சள் வந்துட்டு பயன்படுத்திட்டு வராங்க. அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்துட்டு இது நிறையவே இருக்குது. அதனால் ஸ்கின்னை வந்துட்டு வீக்கமோ இல்லை கட்டியோ இருந்தால் இது அகற்றத்துக்கு ரொம்பவே பயன்படுது. அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியாக. அப்புறம் சரும ஆரோக்கியத்துக்கு வந்து இது மெயினாக பயன்படுது. ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக காட்டுறதுக்கு, பொலிவாக காட்டுறதுக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் வந்துட்டு பயன்படுது. அப்புறம் வந்துட்டு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இது மூளை மற்றும் மன ஆரோக்கியம், மைண்டை வந்துட்டு அல்சைமர் அண்ட் மன அழுத்தம், நினைவாற்றல் மேம்பாடு, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. வயிற்று புண்கள், எரிச்சல் கொண்ட குடல், ஸ்டமக் பர்னிங் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ரெகுலராக மஞ்சள் எடுக்கும்போது அந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த மஞ்சளுக்கு வந்துட்டு இருக்குது. ஆன்டி கேன்சராகவும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்துட்டு நல்லா சுத்தமான மஞ்சள் வந்துட்டு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமான அரைச்ச மஞ்சள் வந்துட்டு நம்ம எடுக்கும்போது நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி நம்ம ஃபுட்டில் வந்துட்டு சேர்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. எலுமிச்சை ஜூஸ் கூட மஞ்சள் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லது
செய்யும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளுக்கு மஞ்சள் மட்டுமே நம்மளுக்கு ரொம்பவே அதை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அமையுது. பாலில் வந்துட்டு கால்சியம் எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. அது எலும்புகளை வலிமையாக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு தினமும் வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் கலந்து குடிக்கும்போது உடம்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாட் வாட்டர்லேயும் நம்ம போட்டு குடிக்கலாம். தொண்டை புண்ணு, அப்புறம் இருமல், சளி ஆகுது உடனடி நிவாரணம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா முதுகு வலிக்கு வந்துட்டு முக்கியமாக இந்த மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் நோய்களை தீர்க்கறதுக்கும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் வந்துட்டு இந்த மஞ்சள் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த மஞ்சளை வந்துட்டு அடிப்பட்ட இடத்துல இந்த மஞ்சள் பூசும்போது நல்லா சீக்கிரமே அது காஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பாலில் கலந்து குடிக்கணும். டெய்லி நம்ம பாலில் கலந்து குடிக்கும்போது உடம்பு வந்துட்டு ரொம்பவே வலிமையாக்கும்னு சொல்கிறாங்க. கால்சியமோடு இது சேரும்போது இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மஞ்சள் வந்துட்டு நம்ம ரெகுலராக பூசும்போது உடம்பு சருமத்தில் இருக்கிற அலர்ஜி, ரேஷஸ்ஸு, அப்புறமா இதெல்லாம் வந்துட்டு நல்லா பருக்கள் இதெல்லாம் வந்து மறைஞ்சிட்டே வந்து முகம் வந்து பொலிவாக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு புற்றுநோய் எதிர்ப்பு இருப்பதால் அணுக்கல்ல செல்லில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அபாயத்தை தடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சிறந்த ஒப்பனை பொருளாகவும் இல்லை கஸ்தூரி மஞ்சள், நலங்கு மாவு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு அந்த எரிச்சல் இல்லாமல் நல்ல ஒரு சில் தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி பேசியிருக்கோம். மஞ்சள்லேயே அதிக மருத்துவ குணம் கொண்டது வந்து கஸ்தூரி மஞ்சள். மற்ற பொருட்களோட சேர்மானங்கள்னு சொல்கிறாங்க. தினம் பூசி வர அழகு பெறும் தோல் ஸ்கின்னு வந்து நல்லா சாஃப்டாகிறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பயன்படுது. கரும்புள்ளி, ஆறாத புண்கள் தடவி வரும் ஆறாத புண்ணெல்லாம் அதில் தடவி வர நல்லா புண்களை ஆற்றும் தன்மை கூடன்னு சொல்கிறாங்க. நல்லா நிறத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சமையலில் வந்துட்டு நல்லா சுவை கூட்டியாகவும் அண்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது பொலிவு தரக்கூடிய பொலிவான ஒரு பொருளாகவும் வந்துட்டு பயன்படுது. இந்த நான்வெஜ் எல்லாம் இதில் மஞ்சளில் ஊற வச்சு செய்யும்போது அதில் இருக்கிற கிருமியெல்லாம் வந்துட்டு சுத்தமாக அகற்றும் தன்மை கொண்டதாக இருக்குது. கிருமி நாசினியாகவும் வந்து செயல்படுது. அப்புறம் வந்துட்டு இதில் மஞ்சளில் வந்துட்டு தமனியில் ஏற்படும் அலர்ஜியை வந்துட்டு குறைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து பயன்படுது. பசு மஞ்சள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதில் இருக்கிற வேதிப்பொருள் வந்துட்டு நல்ல நிறத்தை அளிப்பதுடன் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் பயன்படுது. அல்சைமர் அப்படி நோயை வந்து தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. நீரிழிவு நோய், அப்புறம் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பொருளாகவும் வந்து இருக்குது. இது வந்துட்டு நல்லா வந்துட்டு சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய மலைச்சரிவுகளில் வந்துட்டு இது நிறைய விளையக்கூடதாக சொல்கிறாங்க. இது வந்துட்டு சமையலும் சரி, உடம்புக்கும் சரி, இல்லை எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி ஆட் பண்ணாலுமே அந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு மாறாதது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மஞ்சள் வந்துட்டு நம்ம டெய்லி ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். தெரிஞ்சும் தெரியாமலும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மஞ்சள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நன்றி.